ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தன் செய்ததை அவன் தாயும் தகப்பனுக்கும் அறிவிக்கவில்லை. அதாவது சிம்சன் புறப்பட்டு அவங்க தாய் தகப்பனை அவர் எதிர வரும்போது திராட்சை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்சிக்க சிங்கம் சிம்சனுக்கு எதிராக வருது. அதை கண்டு சிம்சன் அந்த சிங்கத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அந்த சிங்கத்திட்ட யுத்தம் பண்ண அவர் ரெடியாக இருக்காரு. அப்போ பரிசுத்தா கர்த்தரிட்ட சிம்சன் விண்ணப்பம் வைக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவி சிம்சன் மேலே இறங்கி பலமாய் அவருடைய கர்த்தருடைய வல்லமை சிம்சன் மேலே இறங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்சனு போய் அந்த சிங்கத்திட்ட போய் சண்டை போகிற ஒரு சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற போல அந்த அந்த சிங்கத்தை அவர் டாட்டாராக அதை கிழிச்சு போட்டார். அதாவது பரிசுத்த ஆவி சிம்சன் மேலே வந்தபோது சிம்சன் ஜெயத்தை பெற்றார். ஒரு சிங்கத்தை அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சிங்கத்தை யாராலும் அடிக்க முடியாது. ஒரு சிங்கம் எப்படியாப்பட்ட மனுஷனை அதை அடித்து தூக்கி போடுறேன். ஏன்னா காட்டிலே பார்த்தீங்கன்னா சிங்கம் ஒரு பவர்ஃபுல் மிருகம். அப்படியாப்பட்ட மிருகத்தையே சிம்சன் அழகாக ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற போல கிழித்து போகிறேன். ஏன்னா கர்த்தருடைய உதவி சிம்சனுக்கு மேலே இறங்கினது. கர்த்தருடைய ஆவி சிம்சனுக்கு உதவி செஞ்சது. அந்த ஆவி பரிசுத்த ஆவி சிம்சன் மேலே இறங்கும் போது சிம்சன் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட பயங்கரமாக ஒரு பலனை ஆகிட்டு சிம்சனும் அழகாக அடித்து போட்டார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தருடைய பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இருக்கும் போது இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு விரமாக எப்படியாப்பட்ட பிசாசு கிரியத்தை நம்ம அழித்து அது நம்ம ஜெயத்தை பெருக்க முடியும். எப்படியாப்பட்ட சர்பத்தை நம்ம நசுக்க முடியும். எப்படியாப்பட்ட லூசிபரை நம்ம துரத்த முடியும். எப்படியாப்பட்ட தள்ளப்பட்ட ஆவியை நம்ம இயேசு நாமத்தில் அதை கட்டிந்து கொள்ள முடியும். எப்படியாப்பட்ட பிசாசா சரி, எப்படியாப்பட்ட லேகன் பிசாசா சரி, எப்படியாப்பட்ட எசபல் ஆவியும் சரி, எப்படியாப்பட்ட பிசாசு வந்தாலும் சரி அது இயேசு நாமத்தில் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிசாசு உங்கள்கிட்ட நெருங்க முடியாதுங்க. ஏசப்பா பக்கத்தில் எந்த பிசாசும் நெருங்கவே இல்லைங்க. ஏன்னா அவர் மேலே எப்போவுமே கர்த்தருடைய வல்லமை தேவன் மேலே நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா எப்பவுமே ஒரு ப்ரெசன்ஸாக இருப்பார். அவர் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு பிரகாசம் ஒளி அவர் அக்கினி அவரை சுற்றி இருந்து அவருடைய எந்த பிசாசும் நெருங்க முடியல. அவரை கண்டும் போது பிசாசு தூரத்தில் கண்டு பாய்ந்து ஓடுது. உன்னதமான தேவனுடைய குமாரன் ஏன் இங்கே என்னையா வேதனைப்படுத்துகிற சொல்லி பிசாசு பயந்து நடுங்கி ஓடுதுங்க. நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா அப்படியாப்பட்ட அக்கினி உள்ள தேவனுங்க. ஒன்று நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா சரி, நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிசாசை ஜெயிக்கணுமோ சரி, நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியத்தை ஜெயிக்கணுமோ சரி, ஒன்று பரிசுத்தாவி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வல்லமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவி வல்லமை நம்ம மேலே கர்த்தருடைய பரிசுத்தாவி வல்லமை மேலே இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியுங்க. சிம்சன் மேலே பரிசுத்த ஆவி இருந்தது. சிம்சனை யாருமே எதுவுமே செய்ய முடியல. சிங்கம் மட்டும் சிம்சனை ஒன்றுமே செய்ய முடியலங்க. அந்த சிம்சனுக்கு பெலிஸ்த கூட்டமே எழும்பிச்சு. சிம்சனை அழிக்கணும் அந்த பெலிஸ்த கூட்டம் என்னெல்லாம் செஞ்சாங்க, யுத்தம் பண்ணாங்க. யாராலுமே சிம்சன் ஒன்றுமே செய்ய முடியாது. சிம்சன் ஒரு தனி ஆளை ஒரு தனி மனதாக அந்த பெலிஸ்தர் கூட்டத்துக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் காட்டினாருங்க. ஏன்னா கர்த்தர் சிம்சன் மேலே இருந்தார். பெலிஸ்தர் எல்லாமே சிம்சனை கண்டு பயந்தாங்க. அப்படியாப்பட்ட வல்லமை சிம்சனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சத்துரை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிசாசை கண்டு பயப்படாதீங்க. நீங்கள் ஒன்று பரிசுத்தா பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.